குமார் கிட்ட தான் வரணும். குமார், இது சொல்லக்கூடிய செய்தி ஆல் இஸ் நாட் வெல், கடைசி வரைக்கும் இழுக்கிறோம். அதாவது ஒரு அணி கிரிக்கெட் அனாலஜியில் சொல்லணும்னா அடித்து ஆடி ஜெயிக்கிற அணி 10 ஓவருக்கு முன்னதாக 5 ஓவர் முன்னாடி ஜெயிச்சிருச்சுன்னா பலமான அணின்னு சொல்லுவோம். கடைசி ஓவர் கடைசி பந்தில் நம்ம தட்டுறோம் அப்படின்னா ஆல் இஸ் நாட் வெல். வெளியே பேசக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. சில பேருக்கு எதிர்பார்த்தவர்களுக்கு கிடைக்கவில்லை, சில இடங்களில் வந்து புதிய முகங்கள் இருக்குது. இது வந்து பாரதிய ஜனதாக்கு இது தமிழ்நாட்டில் இது மாதிரி நம்ம பார்த்ததில்ல. கடைசி 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் 2 நாளாக பார்க்குறாரு, நான் மணித்துளிகளாக பார்க்குறேன். 72 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம அனௌன்ஸ் பண்ணி இதுக்கப்புறம் போய் கொடுத்து, ஏன்னா பல தருணங்களில் எடப்பாடி அவர்கள் இப்போ வாக்கு சேகரிக்கும் போது தாமரை சின்னத்திற்கு வாக்களிங்கள் தான் சொல்ல முடியுது, வேட்பாளர் பேரை சொல்ல முடியல, தாண்டி வந்துட்டார். இந்த சிக்கல்லாம் எப்படி பார்க்குறது? இது 4 முனை போட்டி, முக்கியமாக இது டூ ஆர் டை பேட்டில் அப்படின்றது நம்ம சொல்கிறோம் இந்த கூட்டணிக்கு. 4 முனை போட்டி என்று சொல்லுகிறீர்கள், 6 முனை போட்டி. ரைட்டு. இன்னும் வேல்முருகனையும் சேர்த்தா 7 முனை போட்டி ஆகிடும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஓட் பேங்க் இருக்குது, எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஓட்டு இருக்குது. இதெல்லாம் தேர்தலில் மெயினான பார்ட்டிகளுடைய வெற்றியை சிதைக்கிற ஒரு வாக்காக மாறிவிடும். ஏன்னா அவங்க ஜெயிக்காங்களோ இல்லையோ அந்த வாக்குகள் வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற வாக்குகளாக போயிடும். அதனால 7 முனை போட்டி தான் இப்போ நம்ம பயன்படுத்தணும் போட்டி. ஆனால் தேசிய கட்சிகள் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. நான் வரேன். அதாவது நீங்கள் ஒரு கூல் பண்ணியோ அல்லது வேறு எதுவும் நீங்கள் எந்த வடிவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஜனநாயக ஆட்சி முறையில் நடக்கிற ஓரளவுக்கு நல்லன்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஜனநாயக ஆட்சி நடைபெறுகிற கட்சிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும், பாஜக இருக்கும், அதுக்கப்புறம் காங்கிரஸ் இருந்தது முதல்ல. அதில் டைனாஸ்டி வந்துட்டுது, டிஎம்கே ஃபுல்லாக டைனாஸ்டின்னு இருக்குது, பதிவுகளில் இருக்குது. ஆக அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் எதுவாக இருந்தாலும் ஜனநாயகம் இப்பொழுது முளைக்க துவங்கி இருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். ஜனநாயகம் வந்து ஒரு கட்சியில் கேள்விகள், பதில்கள், சச்சரவுகள், கருத்து மோதல்கள் இதெல்லாம் தாண்டி ஒரு கட்சிகள்லையும் இருக்கணும், கூட்டணியிலையும் அது இருக்கணும். ரைட்டு. இதை இப்போ இந்த தேர்தலில் நான் பார்க்குறேன். இந்த தேர்தலில் அது நிறைய நடந்திருக்கிறது. இது ஒரு நல்ல முன்னேற்றம், ஜனநாயக முன்னெடுக்கப்படுகிறது, ஜனநாயக உரிமைகளுக்கு பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். நீங்கள் இன்னும் 2 நாள் இருக்கிறது. இந்த 2 நாளைக்கு முன்னால் இந்த கருத்தோட்டங்கள்லாம் நடைபெறுகிறது. இன்றைக்கி முடிவு பண்ணியிருக்காங்க, காங்கிரஸும் அறிவித்திருக்கிறது, பாஜகவும் அறிவித்து விட்டது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் ஒன் மேன் ஷோ நடத்துகிற கட்சி எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களே முடிவெடுத்துருவாங்க. அவங்கக்கிட்ட முதல்ல ஒரு கூட்டம் போடுவாங்க, எல்லா பொறுப்பையும் நாங்கள் முதல்வர்கிட்ட கொடுத்துட்டோம், முதல்வருக்கு எல்லா முடிவும் எடுக்க உரிமையை நாங்கள் பொதுக்குழு கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்றாங்க. இல்லை, இது இந்த பழக்கம் அந்த காலத்துலலாம் இந்த பழக்கம் கிடையாது. இந்த பழக்கம் ஒரு எக்ஸார்டினரி சிச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு கொடுப்பாங்க, எல்லோரும் கலந்து பேசுறதுக்கு டைம் இருக்காதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் கம்யூனிஸ்ட்டை பார்த்தீங்களா, 4 தொகுதி நாங்கள் பொதுக்குழுவில் நாங்கள் ஜெனரல் பாடியில் பேசிட்டு வரணும்னு பேசிட்டு வந்தாங்க. அப்புறம் 5க்கும் பேசிட்டு வந்தாங்க. அப்புறம் 6 கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க, பேசிட்டு வந்து சொல்கிறோன்னாங்க. அப்புறம் 5 தான் வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அந்த பாடிக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து திமுகவில் கண்டிப்பாக கிடையாது, அதிமுகவிலும் கிடையாது. அதுவும் அங்கே முன்னக்கூட்டி எழுதி கொடுத்துருவாங்க, நீங்கள் என்ன வேணால் முடிவு எடுத்துக்கிடுங்க, நாங்கள் அதை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி. இது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவு. ஆனால் இந்த தேர்தலில் எல்லா கட்சிகளும் விசிகா உட்பட வேல்முருகன் உட்பட எல்லாருமே கூட்டணியாக இருந்தாலும் தங்களுடைய நோக்கங்களையும் கருத்துக்களையும் கொள்கைகளையும் தனக்கு இருக்கிற அதிருப்தியையும் கூட வெளிப்படையாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இது ஜனநாயகத்துக்கு நல்லது. ஜனநாயகம் இஸ் சக்ஸஸ். கட்சிகளுக்கு குழப்பமாக தெரியலாம், ஆனால் ஜனநாயகத்துக்கு நல்லது. அது நடந்திருக்கிறது. இப்போ தேர்தலில் எல்லாரும் 2 கட்சியும் அறிவித்தாகிவிட்டது. உங்களுக்கு அந்த குழப்பமே தேவையில்லை. இது நல்லதுங்கிறதுக்காக நான் இதை எடுத்துக்கிறேன். ஆனால் பாஜக அதிருப்தி இல்லையா அந்த கேள்விங்க வருது. ஏன்னா இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் முன்னாள் தலைவர் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லி கேட்கிறாரு. அதே நேரத்தில் 2 முன்னாள் தலைவர்களுக்கு, அதாவது தமிழிசை அவர்களுக்கும் திரு முருகன் அவர்களுக்குமே சீட்டு வழங்கப்பட்டிருக்கு. அப்போது இது வந்து ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணலையா? இந்த உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் ஒரு நல்ல அனுபவம் உள்ள பத்திரிகையாளர். ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னே அண்ணாமலை அவர்கள் சொல்லிவிட்டார், நான் என் தந்தைக்கு உடம்புக்கு சரியில்லை, அவரை அருகிலிருந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது, என்னால் எனக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா நான் அங்கங்கே போக வேண்டியிருக்கும் அப்படின்னு முதல்ல இளமறைக்காயாக சொல்லிவிட்டார். 2வது அவர் வந்து இடையில என்கிட்ட கூட நான் தேர்தலில் போட்டியிடுறதாக எனக்கு ஆர்வம் இல்லை என்று தான் சொல்லியிருந்தார். இப்போ அவரை வந்து அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் கொண்டு வரணும், அவருக்கு தேர்தலில் சீட்டு கொடுக்கலன்னா அவருக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு மக்கள் நினைத்து விடுவார்கள் என்று ஒரு முயற்சி எடுத்தார்கள். அந்த முயற்சியை அவர் எடுத்த முடிவை அவர் பின்வாங்கலை. அவர் எடுத்த முடிவை அவருடைய விருப்பத்தினால தான் அவர் தேர்தலில் போட்டியிடலை.
அவர் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் சொல்லும் பொழுது தந்தை இல்ல, உடல்நிலை தமிழ்நாட்டில் நான் முடிச்சிடுறேன். தந்தை உடல்நிலை சரியில்லை, இந்த தேர்தலேருந்து நான் தள்ளி நின்று பார்க்குறேன்னு சொன்னவர் இன்னைக்கு அவர் தேவை தமிழகம் முழுவதும் போவார், அவர் ஒரு ஃபேஸ் ஆஃப் பார்ட்டியாக இருப்பார்னா இது கான்ட்ரடிக்ஷனா இல்லையா? அது ஒரு தொகுதியில் நின்னா அது எவ்வளோ வேலை இருக்கும். இப்போ அவங்க போட்டிட்டாங்க இல்லையா, இதயத்துல சார் போட்டிட்டு இருக்காங்கல்ல, ஒரு கேண்டிடேட்டை போட்டிட்டாங்க, என்ன வேலை, தண்ணி குடிக்க நேரம் இருக்காது சார், தூங்குறதுக்கு டைம் இருக்காது, 2 மணி நேரம் கூட தூங்க முடியாது. ஏன்னா இருக்கிறது ரொம்ப ஷார்ட் டைம், ஒரு 20 நாள் தான் இருக்கிறது. தூங்க விட மாட்டாங்க, தூங்கணும்னு நினைச்சாலும் விட மாட்டாங்க. இப்படியெல்லாம் கேண்டிடேட் கஷ்டப்படணும். இந்த அவர் செய்ய முடியாது இல்லையா? அதுதான், அதனால தான் அவர் அவர் ஒரு முறை நான் சந்திக்கும் போது என்கிட்ட சொன்னது இப்படி தான் அவர் சொல்லியிருக்கிறார். அதனால அதுக்கு ஒரு பெரிய காரணங்கள் தேவையில்லை. அவர் விருப்பம் இல்லாமலே தான் இருந்தார், அது இப்போ நிறைவேறி இருக்கிறது. அவரை நம்ம நிம்மதியாக விடுறது தான் நல்லது. அவர் எல்லா தொகுதிக்கும் நான் போவேன், எல்லா தொகுதிக்கும் எனக்கு முடியும் போதெல்லாம் நான் எல்லா கேண்டிடேட் வெற்றிக்கும் நான் பாடுபடுவேன் என்று தான் சொல்லியிருக்கிறார். அவரை இக்னோர் பண்ணணுங்கிறது கட்சியோ அல்லது அவர் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி வெளியே வந்தாருங்கிறதோ அதெல்லாம் உண்மைக்கு புறம்பான. நான் ஒரு விஷயம், எனக்கு குழப்பம் என்ன அப்படின்னா, நம்ம தேர்தல் தேதி முன்னதாகவே அறிவிக்கப்பட்டு விட்டது, கூட்டணிகள் முன்னதாகவே பேசப்பட்டு விட்டது, எல்லாமே செஞ்சதுக்கு அப்புறமாவும் கடைசி வரை போர்ட் ரூமில் உட்காந்து மத்தியில் இருந்த அந்த சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி, மக்களை பார்ப்பதற்குன்னு சொல்லுவாங்க உடனடியாக களத்தில், அது தேசிய கட்சிகளிடம் இல்லை அப்படின்னா மக்கள் தேசிய கட்சிகளை பார்க்கக்கூடிய விதம் எப்படி மாறும்? அதை நீங்கள் வேற மாதிரி பார்க்கணும் சார். நீங்கள் பார்க்குற கோணத்தில் இருக்குது. ஜனநாயகம் பிழைத்திருக்கிறது நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும். விவாதங்களும் இன்ச்சு போய் இன்ச்சு விவாதிக்க, ஒவ்வொரு கிளாஸுக்கு அந்த காலத்தில் அரசியல் சாசனம் ஏற்றப்பட்ட காலத்தில் ஒரு கிளாஸுக்கு 4 நாள் விவாதம் நடக்கும். அவர்கிட்ட கேளுங்க சொல்லுவார். ஒரு கிளாஸ் ஒரே ஒரு கருத்துக்கு 2 வரியில் உள்ள ஒரு கருத்துக்கு 4 முறை விவாதம் நடந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும், ஓட்டெடுப்பு நடத்துவாங்க கடைசியில். அப்புறம் அப்படி அதுதான் ஜனநாயகம். ரைட்டு, அதெல்லாம் மறந்து போயிட்டுது. ஏன்னா அதை எந்த கட்சிகளும் பயன்படுத்தாது. காங்கிரஸும் பிஜேபியும் ஜனநாயகத்தை எக்ஸசைஸ் நடந்திருக்கு. ஜனநாயகம்ங்கிற எக்ஸசைஸ் இப்போ நடந்திருக்கிறது. இது தொடர்ந்து வேகமாக நடக்கணும், இன்னும் நடக்கணும். மன்னராட்சியை ஒழிக்கிற அளவுக்கு நடக்கணும். மன்னராட்சியை ஒழித்து கட்ட வேண்டிய அளவுக்கு இது போகணும். உள்கட்சியில் இருக்கணும், எல்லாத்துக்கும் பிரதிநிதித்துவம் வேணும். அது மகாராஷ்டிரால இருக்கா, குஜராத்ல இருக்கா, எங்க இருக்கோ இல்லையா சார், இருக்கணும். இருக்கிற இடத்த நம்ம சொல்லுவோம். ராஜகம்பீரம் கட்சிகள், மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள் கூட்டணி வைப்பது ஜனநாயகத்தில் சட்டப்படியாக அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ரைட்டு. இப்போது காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் இருக்கும் பொழுது 17 எம்பிக்களுக்கு 8 அமைச்சர்கள் கொடுத்தார்கள். தமிழ்நாட்டுக்கு எப்படி கொடுத்தாங்க? கூட்டணியின் அடிப்படை தர்மத்தில் தானே, பலமான காட்சியாக இருந்ததில்ல, அப்போ கொடுத்தாங்கல்ல. இப்போ இங்கே வந்தால் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு இவங்க முறையிடுறது, கொப்பளிக்கிறது, இதெல்லாம் நியாயமாது? நியாயம் கிடையாது. இதெல்லாம் இந்தியாவில் 28 மாநிலமும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்கிறது, கூட்டாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. புரிஞ்சுக்கணும். பீகார்ல ஜெயிச்சா நிதிஷ்குமார் முதல்வர்னு தான் தேர்தலை சந்திச்சோம். 6 மாதங்கள் கூட ஆகல, ஐயா அவர் ராஜ்யசபா எம்பி இன்று வேறு. அவர் விருப்பப்பட்டு அவர் ஏற்கனவே பல முறை பாராளுமன்றத்தில் எம்பியாக இருந்திருக்கிறாரு. அவர் இப்போ மத்தியில் பல பொறுப்புகள் இருந்திருக்கிறார். அவருடைய மகன் அரசியலுக்கு வர்றதுக்கு அவருக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அவருடைய ரெக்வஸ்டேஷனை தான் பாஜக எடுத்துக்கொண்டதே தவிர அவரை நீங்க இப்படி போங்க அங்க போங்கன்னு யாரும் சொல்லல. அரசியல் இருக்கலாம் அங்கே ஆகையினால இந்த மாநிலம்னு ஒரு இந்தியாங்கிற எண்ணத்துக்குள்ளே பத்திரிகையாளர்கள் மைண்டு அப்படி ஆகி போயிட்டுதுன்னா எனக்கு வருத்தப்படுறது தவிர வேறு எதுவும் சொல்றதுக்கு இல்லை. இப்போ சோமு மூத்த பத்திரிகையாளர், மாநில பற்று அவருக்கு எனக்கு இருக்கிற பற்ற மாதிரி 2 மடங்கு அவருக்கு இருக்குன்னு வச்சுக்குவோம். எனக்கு பாதி தான் இருக்கு, அவருக்கு முழுசாக இருக்குன்னே வச்சுக்குவோம். மத்தியை கட் பண்ணிட்டு எதுக்கு எடுத்தாலும் மத்திக்கு போகணும், எது நடந்தாலும் அங்கே தான் போகணும். அப்போ அப்படி இருக்கும் பொழுது மாநிலத்தை யாரும் அவங்க சமக்கிறதுன்னு சொல்றாரு இல்லையா, அந்த வார்த்தையை ரொம்ப தவறு. காரணம் என்னன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். இந்தியாங்கிற ஒரு வலிமையான நாடு யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, அது மன்மோகன் சிங்காக இருந்தாலும் சரி, நரசிம்மராவ் இருந்தாலும் சரி, பிரதமர் மோடியாக இருந்தாலும் சரி, ஒரு வலிமையான தலைப்பை ஒட்டிய காப்பாற்ற முடியும்.